பொதுவா பெயிண்ட் உதிர ஆரம்பிச்ச உடனே நாம என்ன பண்ணுவோம்? ஒன்னு பெயிண்டரை குறை சொல்லுவோம், இல்லனா சுவத்துல மழை தண்ணி கசியுதுன்னு சொல்லுவோம். ஆனா நிறைய நேரங்கள்ல உண்மையான காரணம் இது ரெண்டுமே இல்ல. அப்போ உண்மையான குற்றவாளி யாரு? கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நீங்க காசை மிச்சப்படுத்தணும்னு நினைச்சு வாங்கின ஒரு பொருள் தான். ஆமா, அதுதான் அந்த மலிவு விலை பெயிண்ட். அது உங்க சுவரை உள்ளுக்குள்ள இருந்தே அரிச்சுக்கிட்டு இருக்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். சுவர்கள் ஏன் சுவாசிக்க வேண்டும்? ஆமா, சுவத்துக்கு கூட மூச்சு விடணுமா? இதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியல் தான் என்னன்னு இப்ப பார்க்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. நம்ம வீட்டு சுவரெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கெட்டியா முழுசா அடைச்ச மாதிரி தெரியும். ஆனா உண்மையில அதுல கண்ணுக்கே தெரியாத கோடிக்கணக்கான சின்ன சின்ன துளைகள் இருக்கு. இந்த துளைங்க வழியாதான் சுவத்துக்குள்ள இருக்கிற ஈரப்பதம் வெளியே போகணும். சிம்பிளா சொல்லணும்னா உங்க சுவர்கள் சுவாசிக்கணும். இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. மலிவான பெயிண்ட்ல அந்த பெயிண்ட சுவத்துல ஒட்ட வைக்கிற பைண்டர்கள் ரொம்ப தரம் குறைஞ்சதா இருக்கும். இதனால என்ன ஆகும்னா, நீங்க உங்க சுவத்து மேல ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடின மாதிரி ஆயிடும். அப்போ என்னாகும்? சுவத்துக்குள்ள இருக்கிற ஈரப்பதம் வெளியே போக முடியாம உள்ளேயே மாட்டிக்கிட்டு மூச்சு திணறும். நீங்க உங்க வீட்டு சுவத்துல சில சமயம் வெள்ளை வெள்ளையா உப்பு பூத்த மாதிரி ஒரு பவுடரை பார்த்திருப்பீங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் எஃப்ளோரசன்ஸ். சுவத்துல மாட்டிக்கின்ற ஈரப்பதம் அதுக்குள்ள இருக்கிற மினரல் உப்புகளோட சேர்ந்து வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணும்போதுதான் இந்த மாதிரி உருவாகுது. இத கேபிலரி சக்ஷன் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான சயின்ஸ்னால நடக்குது. அதாவது சுவத்துல சிக்கியிருக்கிற தண்ணி அந்த சின்ன சின்ன துளைங்க வழியா மேல ஏறி பெயிண்ட வெளியே தள்ளும். அப்போ பெயிண்ட் ஒரு குமிழ் மாதிரி உப்பி கடைசியில உதிர்ந்து விழுந்துரும். இதுதான் உங்க பெயிண்ட் உதிர்றதுக்கு முக்கியமான காரணம். ஓகே, இப்ப ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். இந்த மலிவு விலை பெயிண்ட்னால வர்ற பணக்கஷ்டம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு சின்ன தப்பான முடிவுனால நமக்கு வர்ற உண்மையான நஷ்டம் எவ்வளோன்னு கணக்கு போட்டு பார்ப்போம் வாங்க. நம்ம பெயிண்ட் வாங்க போகும்போது தரமான பெயிண்ட்டை விட விலை குறைஞ்சு பெயிண்ட் ஒரு 10,000 ரூபாய் கம்மியா இருக்கலாம். அட 10,000 மிச்சமாகுதேன்னு நம்ம பலரும் அதைத்தான் வாங்குவோம். ஆனா இது உண்மையிலேயே சேமிப்பா? இல்ல. இப்ப இந்த கணக்க பாருங்க. விலை குறைஞ்ச பெயிண்ட் 2 வருஷத்துல உதிர ஆரம்பிச்சிரும். அப்புறம் அதையெல்லாம் சுரண்டி பொட்டி பார்த்து திரும்பவும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு குறைஞ்சது 30,000 ரூபாய் செலவாகும். ஆக 5 வருஷத்துல உங்க மொத்த செலவு 40,000 தாண்டி போயிடும். ஆனா தரமான பெயிண்ட் அடிச்சிருந்தா நீங்க ஆரம்பத்துல செலவு செஞ்சது மட்டும்தான், வேற எந்த செலவும் இல்ல. ஆனா நில்லுங்க, இது வெறும் பண நஷ்டத்தோட முடியிற விஷயம் இல்ல. இதை விட ஒரு பெரிய ஆபத்தான பாதிப்பும் இருக்கு. அது உங்க வீட்டோட ஆரோக்கியத்தையே கேள்விக்குறியாக்குது. பாருங்க, சுவத்துல தங்குற அந்த ஈரப்பதம் செங்கற்களை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாக்கிடும். இதனால உங்க சுவரோட மொத்த கட்டமைப்பே பாதிக்கப்படும். சுருக்கமா சொல்லணும்னா உங்க வீடு உள்ளுக்குள்ள இருந்தே மெதுவா கரையா நரிச்ச மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஐயோ, இவ்ளோ பிரச்சனையான பயப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. உங்க முதலீடான உங்க வீட்டை எப்படி பாதுகாக்கலான்னு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் சொல்யூஷன் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்க வீட்டு சுவர் பல வருஷத்துக்கு பாதுகாப்பாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும். ஸ்டெப் 1, பிரைமர் அடிக்கிறத ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்டெப் 2, சுவாசிக்கக்கூடிய பெயிண்ட்டை தேர்ந்தெடுங்க. ஸ்டெப் 3, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஈரப்பதத்தை செக் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரைமர் அடிக்கிறது ஒரு தேவையில்லாத செலவுன்னு. ஆனா அது ரொம்ப ரொம்ப தப்பு. பிரைமர் தான் உங்க சுவத்துக்கும் பெயிண்ட்டுக்கும் நடுவுல ஒரு பால மாதிரி. அதுதான் பெயிண்ட்டை சுவத்துல நல்லா கிரிப்பா பிடிச்சுக்க வைக்கும். அதனால இதை மட்டும் எக்காரணம் கொண்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்தது, நீங்க பெயிண்ட் வாங்கும்போது அந்த டப்பா மேல மைக்ரோபோரிஸ் இல்லனா பிரீத்தபிள் அப்படின்னு எழுதியிருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி பெயிண்ட்கள் தான் சுவத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன துளைகளை அடைக்காம ஈரப்பதம் ஈஸியா வெளிய போக வழிவிடும். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பெயிண்ட் அடிக்கிற வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாய்ஸ்சர் மீட்டர் வச்சு சுவத்துல ஈரப்பதம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒருவேளை ஈரப்பதம் இருந்தா முதல்ல அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பெயிண்ட் அடிக்கணும். சோ மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பெயிண்ட்ங்கிறது வெறும் அழகுக்காக அடிக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய முதலீடான உங்க வீட்டை வெளியிலிருந்து வர எல்லா பாதிப்புகள்ல இருந்தும் பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி. இப்ப நீங்களே யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. நீங்க வாங்க போற பெயிண்ட் உங்க வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்க போகுதா, இல்ல அந்த வீட்டோட சிதைவுக்கே காரணமா அமைய போகுதா? சரியான முடிவெடுங்க. உங்க வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க.